ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மேச ராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான். நீங்கள் செவ்வாய்க்கிழமையன்று செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மைகளையும் சிறப்பான யோகத்தையும் பெற முடியும். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் என்பதால் நீங்கள் முருகன் வழிபாடு செய்வதால் நல்ல செல்வ நிலையையும் முன்னேற்றத்தையும் அடைவீர்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றால் சரவணபவா முருகா போற்றி என்ற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும். டிசம்பர் 2025 மாதத்தில் சுக்கிரன் 4 முறை பெயர்ச்சி செய்வதுடன் சூரியன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய முக்கிய கிரகங்களின் நிலைகளிலும் மாற்றம் ஏற்படுகிறது. இந்த கிரக நிலைகள் கடந்த கால கஷ்டங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் உங்களுக்கு பல சாதகமான வாய்ப்புகளை தரப்போகின்றன. இந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலை அமைப்பு உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமாகவே உள்ளது. கடந்த சில மாதங்களாக இருந்த கிரக சஞ்சார நெருக்கடிகள் நீங்கும். மேச ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 9ஆம் வீட்டில் பெரும்பாலான கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இதனால் நீங்கள் பிரச்சனையாக நினைத்த விஷயங்கள் அனைத்தும் சாதகமாக மாறும். தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், வெற்றி பெறக்கூடிய அனைத்து சூழலும் சாதகமாக உங்களுக்கு வந்து சேரும். கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட அனைத்து கஷ்டங்களுக்கும் பதில் சொல்லக்கூடிய வகையில் இந்த மாதம் அமையும். பணவரவில் இருந்து தடை தாமதம் விலகும். பணவரவு நீங்கள் நினைத்ததை விட திருப்தி தரும் வகையில் அமையும். கடன்களால் சந்தித்த பிரச்சனைகள் நீங்க கடன்களை அடைக்கக்கூடிய சூழலை உருவாக்குங்கள். தொழில் மற்றும் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். சூழலை சரியாக பயன்படுத்தி முன்னேறுவதற்கான வழியை தேடுங்கள். உடல் உபாதைகள் உங்களை விட்டு நீங்குகின்றன. உடல் ஆரோக்கியம் சிறப்பான மேம்பாட்டிற்கு வரும். உடல் அலைச்சல், அசதி, மருத்துவ செலவுகள் ஆகியவை குறைவது உங்களுக்கு பெரிய ஆறுதலாக இருக்கும். மந்தமான நிலை மாறி நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மை உண்டாகும். உழைக்கும் அளவுக்கு உயர்வை பெறுவீர்கள். சரியான உணவு பழக்க வழக்கத்தை கடைபிடிப்பது, தியானம், யோகா செய்வது மனதையும் உடலையும் நல்ல நிலையில் வைத்திருக்க உதவும். தேவையில்லாத வீண் செலவுகள் கட்டுக்குள் வந்து நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்பு வந்து சேரும். வீண் விரய செலவுகளை தவிர்க்க பாருங்கள். சுப விரய செலவுகள் வரலாம். நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு விஷயத்திலும் எந்த அளவுக்கு முயற்சி போடுகிறீர்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை பெற முடியும். அதற்கான பலன் உடனடியாக கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகிறது. உங்களுக்கு தெய்வத்தின் பரிபூர்ண அருளும் குலதெய்வத்தின் கடாட்சமும் நிறைந்திருக்கும் வாய்ப்பு உண்டாகியிருப்பதால் இந்த சமயத்தில் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்ல உயர்வை கொடுக்கும். தினம்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை மனமாற வழிபட்டு அன்றைய தினத்தை துவங்குங்கள். முடிந்து போன விஷயத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து மன சஞ்சலத்தை உண்டாக்க வேண்டாம். இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு நல்ல காலமாக இருப்பதால் எப்படி முன்னேற வேண்டும் என்பதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மேசராசியாக இருந்தால் அவர்களுக்கும் பகிருங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.